வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு நேற்று எடுத்த வீடியோ, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து சமையல் வீடியோ, அதை விட்டால் மாடி தோட்ட வீடியோ, இது ரெண்டே போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? முகத்தையும் காட்டி வீடியோ போடுறதில்ல, அப்புறம் ரொம்ப சலிச்சு போயிடும் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெண்டும் கலந்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி ஏதாச்சும் 1, 2 வீடியோஸ் தான் நல்லா போகுது. மிச்ச வீடியோஸ் எல்லாம் நல்லா டவுனில் தான் போகுது. சனிக்கிழமை அன்னைக்கு நான் வீட்டிலே தாங்க இருக்கேன். ஆனால் சாயங்கால டைமில் இந்த குரங்கு வந்துட்டு நம்ம திராட்சை கொத்து வந்துட்டு பிஞ்சியாக இருக்குது. பிஞ்சியாக இருக்கும்போதே ஒரு 4-5 கொத்து பிச்சு போட்டுருச்சு வீணாக. மனசே கேட்கல எனக்கு. அதையுமே ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்போம். அதையும் மீறி குரங்கு பிச்சு போட்டால் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். துணி துவைக்கிற வேலை இருக்குது. துணியெல்லாம் அள்ளிட்டு மேலே போட்டுட்டு, ஆல்ரெடி ஏற்கனவே துவைச்ச துணி உள்ளே போட்டுறதுனாலே அதையும் எடுத்து வெளியில் காய போட்டுட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ காலையிலே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் 10 மணி போல் ஆயிடுச்சு. 9:45 அப்படி ஆயிடுச்சு. காலையில் டிஃபனே மேலே எடுத்துகிட்டு சாப்பிட்டோம் நானும் கதிருமே. இந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டு முடிச்சுட்டு, இந்த முல்லைப்பூ செடி ஒன்று வேர் வந்திருக்கு, வேர்லேருந்து பக்குக்கன்று வந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன் இல்லைங்களா? அந்த செடியை பிடுங்கி வேறு ஏதாச்சும் ஒரு பாட்டில், தனியாக இருக்க பாட்டில் நட்டு வைப்போம். நல்லா வருதா என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி காக்கட்டான் பூச்செடியெல்லாம் நட்டுருக்கு. அது நல்லாவே துளிர் வந்துடுது. இந்த மாதிரி வேரை பிடுங்கி நடும்போதே மல்லிகைப்பூ செடி நட்டு பார்த்தா அது சரியாக வரல. ஆனாலும் பார்த்திங்கன்னா பதியம் போட்டேன். தனியாக நம்ம மண் போட்டு மல்லிகைப்பூ செடியில் பதியம் போட பார்த்து அந்த செடி நல்லாவே துளிர் வந்துடுச்சு. இந்த முல்லைப்பூ செடி இதே மாதிரி இருக்கிறத ஏற்கனவே நான் நட்டு இருக்கேன். ஆனால் அது சரியாக வரல. இந்த முறை கொஞ்சம் அடி வேர் வரைக்கும் நம்ம நோண்டி நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடி வேர் வரைக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பார்ட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இருந்தாலுமே வேர் ஃபுல்லாக பதிஞ்சிட்ருக்குங்க அந்த முல்லைப்பூ செடியில். இப்போ இந்த பார்ட்டில் தான் நம்ம நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுருக்கேன். ஆல்ரெடி இதில் கீரை செடி தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இன்னும் 1, 2 தானே இருக்குது. அது இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டுட்ருக்கேன். பார்ட் இருக்குது, ஆனால் மண் இல்லை. மண் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். மண் எடுத்துகிட்டு வரணுன்னா கதிரோடைய ஹெல்ப் வேணும் எனக்கு. ஒண்டியாக என்னால் மேலே தூக்கிட்டு வர முடியாது மண். கதிர் கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் வாடா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நானும் சேர்ந்து தான் கீழே இருந்து மண்ணே மேலே எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி தாங்க இந்த செடி, எல்லா செடிக்குமே மண். கதிரோடைய ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தன், அவங்க 2 பேர் தான் இந்த செடி மண் ஃபுல்லாக அவங்க 2 பேர் தான் பெரும்பாலும் எனக்கு எடுத்துகிட்டு கொடுத்தாங்க மேலே. இதில் நானும் மாமா ஏதாச்சும் 1, 2 எடுத்துகிட்டு கொடுத்துருப்பாரு. மிச்சப்படி அவனுங்க 2 பேர் தான் எனக்கு ஃபுல்லாக இந்த மண் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொடுத்தது. கதிர் இருக்கான் பாருங்கள், ஸ்கூல் போயிட்டு வந்ததும் வீட்டில் ஃபோனை தான் எடுத்து நோண்டுவான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவு, இன்னுமே எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோனில் தான் இருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் குளித்து முடித்ததுமே அவனுக்கு ஒரு வேலை வச்சுட்டேன் நான். சிக்கன் எடுத்துகிட்டு பிரியாணி செய்டா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவனும் ரொம்பவே ஆர்வமாக நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் இந்த பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது, மிச்சப்படி எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறதெல்லாம் நீயே செய்யுமா அப்படின்னு சொன்னான். அதனால் துணியெல்லாம் ஊற போட்டுட்டு நான் மேலவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலவே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். புதினா தழை பாருங்களேன் எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த புதினா தழை எப்படி நடுறேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கதிர் சிக்கன் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிட்டான். நான் இந்த அவன் வர்றதுக்குள்ளார இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் க்ளீன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த புதினா தழையை மேலே இலையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த வேர் இருக்குது இல்லைங்களா, அதை ஊனி விட்டாவே போதுமானதுங்க. ரொம்பவே சூப்பராக வந்துடும். இது கூட பூண்டு ஒரு 2, 3 பல் நட்டு பார்ப்போம். இஞ்சி ஆல்ரெடி நட்டு இருக்கேன். இப்போவும் இன்னும் கொஞ்சம் நட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டில் கொஞ்சம் காலி பிளேஸாக தானே இருக்குது. இதில் ஒன் சைடு இஞ்சி நட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுருக்கேன். முல்லைப்பூ செடி நல்லா வர வரைக்கும் அதுக்குள்ளார இந்த இஞ்சி வந்துடும். அப்புறம் நம்ம இஞ்சி எடுத்துகிட்டு விட்டுட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக முல்லைப்பூ செடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நட்டு விட்டுட்டேன். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடுறாங்க. நான் இது வரைக்கும் பூண்டு நட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு.
எப்படி வருது அப்படின்னு பார்ப்போங்கிறதுக்காக நட்டு விட்டுருக்கேன். அந்த பூண்டுடைய ஒவ்வொரு பல்லாக காயப்படாமல் பூண்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மண்ணில் ஊனி விட்டோம்னாவே நல்லா வந்துடுது. நானுமே அதை ஃபோனில் தான் பார்த்தேன். சரி இந்த ஒரு டைம் நட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி நட்டிருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் இந்த பார்ட்டில் இஞ்சி நட்டிருக்கேன் பாருங்கள், சின்னதாக அழகாக வந்திருக்கு. இருந்தாலும் அதிலே ஒரு பக்கம் அப்படி நட்டிருக்கேன். வருதா என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. புதினா தழை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர் பக்கம் கீழே இருக்கணும். மேலே இருக்க அந்த தழையெல்லாம் நம்ம கிள்ள தேவையில்ல அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுனால கிள்ளிக்கிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி தழை வாங்குவீங்க இல்லையா, ஒரு கட்டு வாங்குறீங்கன்னா அதனுடைய வேர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வேர் எடுத்து சும்மா ஊனி விட்டிங்கனாவே நல்லா சூப்பராக வந்துடும். நான் அந்த மாதிரி தான் நிறைய நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடியெல்லாம் வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேரை நட்டது தான் அந்த புதினா செடி எல்லாமே. இப்போ கீழே வந்துட்டு சமைக்கிறதுக்கு கதிர் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். நான் வந்து காலையிலே ஒரு டைம் ஃபுல்லாக வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க கீழே. இப்போ இவனை சமைக்க விட்டேன்னா ஃபுல்லாக கித்தாப்பதியாக ஆக்கிடுவான் சமையல் கட்டை. அப்படிங்கிறதுனால சரிடா கதிர் நீ சமை கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பாத்திரம்லாம் கழுவுறது, அப்புறம் ஏதாச்சும் இதை எடுத்து கொடு, தக்காளி கட் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் நான் பார்த்துட்டேன். மிச்சப்படி எல்லாமே திட்டம் போட்டது எல்லாமே அவனே தாங்க செஞ்சான். நான் எதுவுமே பண்ணலை. அவனே எல்லாமே க்ளீனாக செஞ்சுட்டான். பார்க்குறதுக்கே பாருங்களேன், அவன் தொழவும் போதே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. டேஸ்ட்டுமே சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருந்தது. கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டுட்டான், இருந்தாலுமே செம்மையாக இருந்தது. இந்த ஒரு வேளை இவனுக்கு வைக்கலைன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஃபோனை எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு காலையில் சாப்பிட்டானா திரும்ப மதியம் சாப்பிட்றதுக்கு தான் அந்த ஃபோனை வச்சுட்டு இருப்பான். மிச்ச டைமில் எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோனே தான் நோண்டிகிட்ருப்பான். இப்போ எக்ஸாம் நடக்குது, படிக்கணும்னு கூட படிக்க மாட்டான். பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இந்த குரங்குக்காக கொஞ்சம் காவலாக இருக்கட்டும் திராட்சை கொடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வந்து குட்டியாக ஒரு தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டேன். கதிர் வந்துட்டு திரும்பவும் என் ஃபோனை வாங்கிட்டு நீ தூங்குமா, நான் கீழே யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா உன்னை வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தூங்குன்னு சொல்லிட்டு அவன் கீழே போயிட்டு ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிட்டான். நான் மேலே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சேன். எப்போவுமே மத்தியானத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம்னாச்சும் ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் போட்டால் தான் எனக்கு வந்து உடம்பு நார்மலாக இருக்கும். இல்லைனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பேக் பெயின் எல்லாம் வர்றதுனால. அதனால் எப்போவுமே டெய்லியுமே ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிப்பேன். இப்போ வந்துட்டு ஒரு 3:30 மணி போல் ஆயிடுச்சுங்க டைம். சரி நம்ம வேலையை கொஞ்சம் நேரம் செய்வோம். என்ன வேலை எப்படி செஞ்சாலும் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாலுமே ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 2 ப்ளவுஸ் ஆச்சு தைச்சி முடிச்சிடுவேன். என்னுடைய செலவுக்கு வேணும் இல்லையா, அதனால் ஒரு 2 ப்ளவுஸ் ஆச்சு தைச்சி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைச்சிட்டு இருந்தால் மீஷோவில் இருந்துட்டு ஒரு பார்சல் வந்தது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சர்வாவுக்கும் சஸ்திக்கும் குட்டி குட்டி செப்பல், வீட்டில் ரஃப்யூஸ் செப்பல் வந்துட்டு எடுத்து ஆர்டர் போட்டிருப்பா போல். அவங்க வந்துட்டு நிலத்திலே இருக்காங்க இல்லையா, அதனால் என்னுடைய அட்ரஸ்க்கு தான் எது ஒன்றுமே ஆர்டர் போட்டாங்கன்னா என்னுடைய அட்ரஸ்க்கு தான் வரும். எங்கே வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்ததுமே நான் வந்துட்டு அது அப்பப்போ போவேன் இல்லையா, அப்போ எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துடுவேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி போல் ஆயிடுச்சுங்க. சரி டீ போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு நான் கீழே துணி தைக்க வந்ததும் கதிர் வந்துட்டு அம்மா நான் போயிட்டு காவல் காக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காவல் காக்கிறான் பாருங்க. மேலே வந்துட்டு அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான். டைமே கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் இன்னும் தூங்கின்னு இருக்கான். நானும் எழுப்பிட்டு டீயை வந்துட்டு மேலே போட்டு எடுத்துகிட்டு வந்து டீ தான் குடிச்சிட்டு இருந்தோம் மேலே அவனை எழுப்பி. டீ குடித்து முடிச்சுட்டு கீழே வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு 6 மணி போல் ஆக போகுது. 6 மணி ஆனால் வீட்டில் விளக்கேற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கேற்றுறதோட நம்ம வீடியோவை இப்போ முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சிக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.